ஹலோ, ஹாய். என்னோட நேம் நரேஷ். நான் ஆக்சுவலாக ஒரு புக் ஒன்று படிச்சிருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த புக்கை பற்றி உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலாக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இது என்னோட யூடியூப்பில் வர செகண்ட் வீடியோ. ஸோ இந்த புக்கை பற்றி நல்லா நான் படிச்சிருந்தேன். ஸோ அதோட கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு மெயின் கண்டென்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட். அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கியோஸ்கி தான் அந்த புக்கோட ஆத்தர். ஸோ இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ரொம்ப லாங்காக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 272 பேஜஸ் அந்த புக்கில் இருக்கும். ஸோ அவ்வளோ லாங்காக நம்ம 272 264 சம்திங் பேஜஸ் இருக்கும். அவ்வளோ லாங்காக அந்த கதை புக் வந்து ரொம்ப ஸ்டோரியாக அந்த புக்கை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க படிக்க அடுத்து என்ன சொல்ல போகிறாரு நம்ம ஆத்தர், அடுத்து என்ன சொல்ல போகிறாரு, கேஜிஎஃப் படத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மற்ற புக்கெல்லாம் இந்த லாஸ் அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்கணும், போரிங்காக இருக்கும். நம்ம அடுத்து டீ குடிக்க போயிடுவோம். இல்லை ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த புக் அப்படி இருக்காது. நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு சீரீஸ் பார்க்குற மாதிரி ஒரு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு புக்கை எடுத்தா அந்த புக்கு படித்தா 100% அந்த புக்கில் சொல்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா புக்கை எழுதினவரும் நம்மள மாரிப்பட்ட ஆள் தான். ஸோ ஒரு புக்கை படித்தாச்சு, அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் ஸோ என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன்னு சொன்னால. ஸோ இப்போ நான் இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஸோ இந்த புக்கில் வந்து ஒரு 2 டேடோட எக்ஸாம்பிள் பற்றி ஆத்தர் அழகாகவே சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரிச் டேட், இன்னொருத்தர் புவர் டேட். ரிச் டேட் இந்த சென்ஸ் அவர் வந்து நல்லா 2 to 3 லேக் ஏர்ன் பண்ணுற ஒரு பர்சன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் நிம்மதி அப்படின்றது கிடையாது அப்படின்றது தான் ஆத்தர் சொல்ல வர்றாரு. ஸோ ஏன் அவரை போர் டேட் அப்படின்ட்டு அவர் வந்து 2 to 3 லேக் ஏர்ன் பண்ணுறாரு, அவர் ஏன் நம்ம ஆத்தர் வந்து போர் டேட் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒரு லைஃப்பில் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் வந்து ஏர்ன் பண்ணுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கூட சேர்த்து எக்ஸ்பென்சஸையும் அவர் வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டாரு. எக்ஸ்பென்சஸ் இந்த சென்ஸ் ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது, அந்த பைக்குக்கு பெட்ரோல் போடுறது, காருக்கு பெட்ரோல் போடுறது. அதுக்குன்னு யாரையும் நான் கார் வாங்க வேணாம்னு சொல்ல வரல. இதெல்லாம் வந்து நமக்கு அடிப்படை தேவை தான், சரிங்களா? ஸோ அந்த தேவைகளை நம்ம கொண்டு வர்றதுக்கு எக்ஸ்பென்சஸ், இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா சேலரி வாங்குறீங்கன்னா 50,000 70,000 நீங்கள் வந்து அதுக்கே செலவு பண்ணணுன்றது கிடையாது. அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அந்த அமௌண்ட் டபுள் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பில்ஸை பே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்கன்னு தான் இந்த ஆத்தர் வந்து சிம்பிளாக சொல்ல வராங்க. நான் அகைன் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,00,000 ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 சம்பளம் வாங்குறீங்க, சரிங்களா? ஒரு 50,000க்கு உடனே இன்வெஸ்ட், ஐ மீன் 50,000 கொண்டு போய் அப்படியே நீங்கள் வந்து ஒரு பைக் எடுக்கிறீங்க. பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே போய் அந்த பைக் எடுத்துட்டு அடுத்து அதுக்கு பெட்ரோல் போடுறது அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் வச்சுக்காதீங்க. ஏன் அதை நான் உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோட நெட்ஒர்த் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ 1 லேக் இருந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 லேக்ல 50,000 போச்சுன்னா 50,000 தான் இருக்கும். அந்த 50,000லையும் 5 to சம்திங் அதில் எக்ஸ்பென்சஸே உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சஸே அதிகமாகிடும், சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன், ஐ மீன் நம்ம கியோஸ்கி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் 1 லேக் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வருதுன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர்ற ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் பைக் கார் வாங்குங்க. தென் அதில் வர்ற ப்ராஃபிட்டை வச்சே நீங்கள் வந்து அதுக்கு பெட்ரோல் இதெல்லாம் வந்து ஈடுகட்டுங்கன்னு சொல்ல வர்றாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப தேவைப்படுற விஷயம். நீங்கள் எடுத்தோடனே உங்கள் அமௌண்ட்டை ஒரு 2 லேக் கஷ்டப்பட்டு 1 மந்த் யாருக்கு கீழேயோ போய் வேலை செஞ்சு அடி வாங்கி மிதி வாங்கி வேலை செஞ்ச காசை உடனே எடுத்துகிட்டு போய் ஒரு ஆசைக்காக எதையோ ஒன்று வாங்கிடுறது. தென் வாங்கிட்டு திருப்பி அவங்ககிட்டே போயிட்டு நம்ம வந்து எதுக்கு நம்ம ஒரு எம்பையரை பில்ட் பண்ணுவோமே அப்படின்னு தான் இந்த புக்கில் வந்து டீட்டெயிலாக அவர் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ நீங்கள் சம்பாதிக்க சைட்லேயே நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்க்கும் போது தான் நீங்கள் வந்து நாளைக்கு யாருக்கிட்டேயும் கை கட்டி வேலை செய்யணும் அப்படின்றது இருக்காது. ஸோ 4 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குற ஸ்டேஜில் வந்துருக்கீங்க. ஸோ இதுதான் ராபர்ட் கியோஸ்கி சொல்ல வர்றாரு.
ஸோ இதுதான் நான் இந்த புக்கில் கற்றுக்கினது. இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய இருக்குங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதோட ஃபண்டமெண்டலை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும், ஸோ லைஃப் ரிஸ்க் ஃபேக்டரை பற்றி ஆத்தர் அழகாக இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் வந்து நம்ம பணத்துக்காக வேலை செய்யறதை விட பணம் நமக்காக வேலை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ரீச் போச்சுன்னா எனக்கு இதில் சம் இன்கம் வரும். ஸோ இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 5 minutes 41 seconds ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. நான் வந்து என்னோட டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதேமாரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ இதில் நான் ரிஸ்க் எடுக்கல, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் மெயின் விஷயம். ஸோ நீங்கள் வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மணியை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க போகிறீங்க. ஸோ அப்படி ரிஸ்க் எடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பிஸ்னஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட மந்த்லி 2 lakh வருது. சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakh வச்சுருக்கீங்க, சரிங்களா? ஸோ என்கிட்ட 5 lakh இருக்குப்பா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிலாம் எனக்கு பயமே இல்லை, நான் போய் தைரியமாக ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 5 லட்சத்தையும் போய் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஸோ நாளைக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ரிஸ்க்குன்னு சொன்னாலே நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோம். இப்போ பைக்கை வந்து ஒரு 120 kilometer ஸ்பீடில் ஓட்டுறோம். உங்களுக்கு தெரியும் இந்த பைக் 140 kilometerக்கு போச்சுன்னா நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்காது, அது கிட்ட கண்ட்ரோல் போயிடும். ஸோ இதுதான் ரிஸ்க்கு. கண்ட்ரோல் உங்ககிட்ட வச்சுக்கோங்க, கண்ட்ரோலை வந்து பைக் கிட்ட கொடுத்துடாதீங்க. ஸோ 5 lakh இருக்குன்னா அது அப்படியே போட்டிங்கன்னா கண்ட்ரோல் அதுக்கிட்ட போயிடும், உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்காது. ஸோ இதை தான் புக்கில் கிளியராக சொல்ல வராங்க. கண்ட்ரோலை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் புரியலன்னா நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 lakh வச்சுருக்கீங்கன்னா அந்த 5 lakh அப்படியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு இன்னைக்கு நீங்கள் ஜாப் அவுட்டு நிற்க போகிறீங்க, இல்லை தூக்கிட்டாங்க அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இவன் கிடக்குறான் நீ வெளியே போடா அப்படின்ட்டாங்க, நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கேட்கணும். என்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது, நான் 6 மாதம் உட்காந்து சாப்பிடுவேன், அது வரைக்கும் இல்லைன்னா நான் போய் ஜாப் தேடுவேன். உங்ககிட்ட டைம் இருக்குது, மணி இருக்குது, இது ரெண்டும் இருந்ததுன்னா யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இங்கேயே சால்வ் ஆகிடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும். இப்போது அதான் நான் சொன்னேன்ல, உங்ககிட்ட நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். 5 lakh இருக்குன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு தெரியும், எனக்கு இன்னும் 6 month கழிச்சு எனக்கு எமர்ஜென்சி ஃபண்ட், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எனக்கு மாதம் 10,000 செலவாகுது, ஒரு 6 மாதத்துக்கு 60,000 எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க, சரிங்களா? வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை அடுத்த 7வது மாதத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, முதலாளி ஆகுங்க, பெரிய ஆள் ஆகுங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் படிச்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு டீ கடை ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ட்ராயிங்ஸை செல் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு வந்து சேல்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரீசெல் புக்ஸ், ரீசெல் ப்ராடக்ட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஆல்ரெடி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் ப்ராடக்ட்ஸ் இருப்பாங்க, நீங்களே வந்து நீங்கள் எதுலையாவது ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வந்து விற்கிறது தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டை நீங்களே செல் பண்ணுங்கள், யார்கிட்டையும் நீங்கள் போயிட்டு கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதேமாரி இஎம்ஐ வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் ஆத்தர் வந்து இந்த புக்கில் டீட்டெயிலாக சொல்ல வர்றாரு. இஎம்ஐ தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஸோ இந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த புக்கில் ரொம்ப எப்படி சொல்ல வராங்கன்னா மணி 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 அதை தான் ஃபுல்லாக சொல்ல வராங்க. ஸோ நான் வந்து அப்படி சொல்ல எனக்கு பிடிக்கல, ஏன்னா மணியை தாண்டியும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மணி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு கிடையாது, ஆனால் மணி சம்திங், மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் மணி இஸ் சம்திங். ஸோ உங்களுக்கு ஆபத்துக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் தான் மணியை ஹேண்டில் பண்ணணும், மணி உங்களை ஹேண்டில் பண்ணிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த வேர்ட்லேயே நிறையா அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியாதவங்களுக்கு, ஐ மீன் பட்டவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், படாதவங்க இனிமே பட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இஎம்ஐலாம் இருந்ததுன்னா சொல்யூஷன் தேடுங்க. நீங்கள் ஒரே இடத்துல வேலை செஞ்சு காசு வச்சு இது பண்ணுறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் ஐயா என்கிட்ட இஎம்ஐ கட்டியே என்கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணணும்.
ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியுமோ கட்டி முடிச்சுட்டு வந்து நீங்களும் ஒரு 50-60 வயசுக்கு மேலே, டேய் போங்கடா, நான் இதுக்கப்புறம்லாம் வேலைலாம் செய்ய மாட்டேன், மாதம் மாதம் நான் ஊர் சுற்றணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க. 50-60 வயசுல எங்கே போய் ஊர் சுற்ற போகிறேன்னு கேட்காதீங்க. இப்பயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா இப்பயே ஊருக்கு சுற்றலாம். ஸோ உங்கள் எக்ஸ்பென்சஸோட சேர்ந்து நீங்களும் வளருவீங்க. ஸோ மணி வந்து இன் ஆகும், அவுட் ஆகாது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ராபர்ட் கியோசாகி புக்கில் என்னென்ன சொல்லியிருந்தாரோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கவர் பண்ணிட்டேன். ஸோ இல்லை எனக்கு இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் இன்னும் உங்ககிட்ட டீட்டெயிலாக இந்த இன்னொரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? பாய்.